வணக்கம், வாழ்க வளமுடன். நான் அஸ்ட்ரோலகராஜ், உங்கள் நண்பன். பாவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதி நிலையம். நாம் இன்று காணப்போவது ஒரு அதிசயமான நிகழ்வு. இந்த நிகழ்வு 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறது. இந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் அபூர்வ பிரதோஷங்கள் வருகின்றன. நம் வாழ்வில் ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 2023 மாதம் அபூர்வ பிரதோஷம் வருகின்றது. ஒரு மாதத்தில் சாதாரணமாக 2 பிரதோஷங்கள் வரும். ஒன்று வளர்பிறை பிரதோஷம், மற்றொன்று தேய்பிறை பிரதோஷம். ஆனால் இந்த குரோதி ஆண்டில் 2028 ஆகஸ்ட் மாதத்தில் 3 பிரதோஷங்கள் வருகின்றது. இவ்வாறு வருவது ஒவ்வொரு அபூர்வமான பிரதோஷமாக கருதப்படுகிறது. அது எப்பொழுதெல்லாம் அந்த பிரதோஷம் வருகிறது என்று பார்த்தால், ஆகஸ்ட் மாதம் 1 தேதி, அதாவது 1/8/2024 அன்று வியாழக்கிழமை பிரதோஷம் வருகிறது. அதாவது இன்று. இந்த பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்று பிரமாதமாக வழிபடப்படுகிறது. அடுத்ததாக 17/1 அடுத்ததாக 2வது பிரதோஷமாக 17/8/2024 அன்று சனிக்கிழமை வரும் பிரதோஷமாகும். இது சனி பிரதோஷம் என்று அழைக்கப்பட்டு இதுவும் பிரபல்யமாக கொண்டாடப்படுகிறது. 3வது பிரதோஷம் 31/8/2024 அன்று சனிக்கிழமை. இதுவும் சனி மகா பிரதோஷமாக வருகிறது. எனவே இந்த பிரதோஷத்தையும் வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி 3 பிரதோஷம் வாழ்க்கையில் 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். ஆகவே அன்பர்களே, உங்கள் ஊர்களில் உள்ள வழிபாடு இல்லாமல் இருக்கும் ஆலயத்தில் சென்று தொடர்ந்து 3 பிரதோஷ வழிபாடுகளை செய்தால் கீழ்கண்ட பலன்களை அனுபவிக்கலாம். 1. தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். உங்களது இல்லத்தில் உங்களுக்கோ உங்களது இல்லத்தில் உள்ள உறவினர்களுக்கோ திருமணம் நடைபெறாமல் இருந்தால் இந்த 3 பிரதோஷங்களை தொடர்ந்து வழிபட்டால் தடைபெற்ற திருமணம் நடைபெறும். அதே நேரத்தில் திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்களுக்கு யாருக்கேனும் இந்த 3 பிரதோஷங்களை தொடர்ந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்ட கடவுள் அருள் புரிவார். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடன் வாங்குகிறோம், கொடுக்கிறோம். சிலர் பேருக்கு வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் கடன் பிரச்சனை ஏற்படும். அத்தகைய அன்பர்களும் இந்த 3 பிரதோஷங்களை மனதார வழிபட்டால் கடவுள் ஒரு வழியை கொடுப்பார் நமது கடனை தீர்ப்பதற்காக. ஆகவே அன்பர்களே, தொடர்ந்து இடைவிடாமல் இந்த 3 பிரதோஷ வழிபாடுகளை செய்து இறைவனிடத்தில் பலன் பெற்று செல்லுங்கள். கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் தங்கள் இல்லத்திலேயே ஒரு சந்தன லிங்கத்தை உருவாக்கி தூபம், தீபம், வெற்றிலை, வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை செய்து கற்பூர தீப ஆதாரனை காட்டி வழிபாடு செய்தால் மேற்கூறிய பலன்களை பெறலாம். பிரதோஷ வழிபாட்டின் பலன்களையும் பெறலாம். இந்த தகவலை எல்லோருக்கும் அனுப்பி அனைவரும் பிரதோஷ வழிபாட்டின் புண்ணியம் பெற வழிபாடு செய்யுங்கள், வழிவகுங்கள். எனவே இந்த தகவலை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.